ஹலோ எவ்ரியான், வெல்கம் பேக் டு டெக்கிலைட். இந்த மாதிரி அமேசான் மாதிரியான ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் எப்படி நம்ம வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு உங்களுக்கு ரொம்ப உள்ள டைம் எடுத்துக்காது. நம்ம வித்தின் செகண்ட்ஸில் அப்படியே இந்த தீமை நம்மளால் இம்போர்ட் பண்ணி கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இது என்ன தீம், இதை எப்படி இம்போர்ட் பண்ணணும், எப்படி எடிட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா 2 இம்பார்ட்டண்டான திங் தேவைப்படும். ஒன்று டொமைன், இன்னொன்று ஹோஸ்டிங். ஸோ டொமைன் அப்படிங்கிறது google.com, facebook.com இந்த மாதிரியான ஒரு நேம் உங்களோட வெப்சைட்டுக்கு நீங்கள் வாங்குவீங்க. அது டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். ஹோஸ்டிங் அப்படிங்கிறது நீங்கள் வெப்சைட் க்ரியேட் பண்ணும்போது அப்லோட் பண்ணக்கூடிய இமேஜ், டெக்ஸ்ட்டு, எல்லா விதமான கண்டென்ட், ஃபைல்ஸு, டேட்டா எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் தேவைப்படும். அதுக்காக தான் இந்த ஹோஸ்டிங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஹோஸ்டிங் எப்படி பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளோட எல்லா வீடியோக்கு கீழேயும் டிஸ்கிரிப்ஷனில் இந்த மாதிரி கொடுத்துருப்போம். கீழே வந்தீங்க அப்படின்னா ஹோஸ்டிங்கர் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு 7% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 4 பிளான்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களோட வெப்சைட் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் சூஸ் பண்ணி பை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு சின்ன வெப்சைட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா சிங்கிள் பிளான் சூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் அதில் நிறைய ஃபோட்டோஸ், இமேஜஸ் எல்லாம் ஆட் பண்ணுவீங்க, ஸ்டோரேஜ் நிறையா தேவைப்படும் அப்படின்னா ப்ரீமியம் பிளான் சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த பிளான் வேணுமோ அதை சூஸ் பிளான் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் பை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டொமைன் பை பண்ணணும். ஸோ அதே மாதிரி சர்வீசஸ்ன்னு இருக்கும். இதில் டொமைன் நேம் சர்ச்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்தோடனையும் உங்களோட டொமைன் நேம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த டொமைன் நேம் இந்த இடத்துல போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட பிஸ்னஸ் டொமைன் நேம் domain.com அப்படிங்கிற மாதிரி வேணும் அப்படின்னா domainbusiness.com இந்த மாதிரி வேணும்னா இந்த மாதிரி போட்டுட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த டொமைன் அவைலபிளாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்து சொல்லும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி டேக்கன் அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த டொமைன் நேம் யாரோ ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. ஸோ நீங்கள் வேறு நேம் ட்ரை பண்ணணும். .in நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவும் ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த டொமைன் அவைலபிளாக இருக்கோ அது உங்களுக்கு காமிக்கும். சேம் ஹோஸ்டிங் மாதிரியே இதையும் நீங்கள் பை பண்ணிக்கணும். பை பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோஸ்டிங்கர் டேஷ்போர்டு கிடச்சிரும். அதுக்கு இந்த யூஆர்எல்குள்ளே போங்க. ஸோ இந்த யூஆர்எல்குள்ளே போயிட்டு இதில் வெப்சைட் அப்படின்னு இருக்கும். இதில் வெப்சைட் லிஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஆட் வெப்சைட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸ், ஹோஸ்டிங், வெப்சைட் பில்டர் இந்த மாதிரி நிறையா இருக்கும். நம்ம வேர்ட்பிரஸில் தான் வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ வேர்ட்பிரஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட் லாகின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு அட்மின் இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு தேவைப்படும். அந்த லாகின் பண்ணக்கூடிய அட்மின் மெயிலையும் பாஸ்வேர்டையும் நீங்கள் இதில் போட்டுக்குங்க. போட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரியேட் பிளாங்க் சைட்னு இருக்கும். இது கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டொமைன் நேம் அப்படின்னு கேட்கும். ஸோ இப்போ நம்ம டொமைன் அண்ட் ஹோஸ்டிங்கை இன்டகிரேட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது பிளாட்ஃபார்மில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஹோஸ்டிங்கரில் இன்டகிரேட் பண்ணணும். நீங்கள் டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் ரெண்டுமே ஹோஸ்டிங்கரில் தான் வாங்கியிருந்தீங்கன்னா இன்டகிரேட் பண்ண தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் நேம் ஷீப் அந்த மாதிரியான ப்ரொவைடர் மூலமாக வாங்கியிருந்தீங்கன்னா அதை எப்படி இன்டகிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சேனல்லே இன்னொரு வீடியோ போட்டிருப்போம், அது பாருங்கள். ஸோ இப்போதைக்கு நீங்கள் டொமைன் இதே இதில் வாங்கியிருந்தீங்கன்னா எப்படி வேர்ட்பிரஸை இன்டகிரேட் பண்ணி கிரியேட் பண்ணலான்னா இந்த இடத்துல உங்கள் டொமைன் நேமை போடுங்க. இப்போ உங்களோட டொமைன் நேம் இதுவாக இருந்துச்சு அப்படின்னா ஃபுல் நேம் டைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைப் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு டொமைன் நேம் காமிக்கும். ஸோ இந்த மாதிரி do you own this domain, use it அப்படின்னு சொல்லி காமிக்கும். சப்போஸ் நீங்கள் மாற்றி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வராது. ஸோ கரெக்டான டொமைன் நேம் கொடுத்துட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு டெம்பரரி டொமைன் மூலமாக உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அது இன்டகிரேட் ஆயிரும். ஸோ யூஸ் டெம்பரரி டொமைன் அப்படிங்கிறத நான் இப்போ கொடுத்துக்கிறேன். ஏன்னா டொமைன் நேம் நான் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ டெம்பரரி டொமைனில் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வேர்ட்பிரஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு 1 minute டைம் எடுத்துக்கும் நம்மளுக்கு. ஸோ வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் ஆனது உங்களோட டேஷ்போர்டு இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இன்ஸ்டால் ஆனோடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டேஷ்போர்டு க்ளீன் அப் பண்ணணும். எப்படி நீங்கள் ஒரு புது வீட்டுக்கு போகும்போது அதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறீங்க, க்ளீன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு வெப்சைட் க்ரியேட் பண்ணும்போதும் நியூவாக சைட் க்ரியேட் பண்ணி அந்த வெப்சைட் க்ளீன் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு அப்பேரன்ஸில் தீம் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிட்டு இருக்கக்கூடிய எல்லா தீமையும் கிளிக் பண்ணி டெலீட் கொடுங்க. அதே மாதிரி பிளக்கின்ஸ்குள்ளே போங்க. இதுலேயும் எல்லா பிளக்கின் செலக்ட் ஆல் கொடுத்துட்டு பல்க் ஆக்ஷன் கிளிக் பண்ணி டீஆக்டிவேட் அண்ட் அப்ளை கொடுங்க. அகைன் செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் அப்படிங்கிறது கொடுத்து அப்ளை கொடுங்க.
ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா தீம் வந்து இம்போர்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து அமேசான் மாதிரியான வெப்சைட் வந்து காமிச்சேன். ஸோ அந்த தீம் என்ன அப்படின்னா பிக் ஸ்டோர் அப்படிங்கிற தீம். இந்த தீம் வந்து ஃப்ரீ தீம் தான். இதை நம்ம WooCommerce மூலமாக பில்ட் பண்ண போகிறோம். இதை எப்படி இம்போர்ட் பண்ணலான்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். அப்பியரன்ஸ் அப்படிங்கிறதுல தீம்ஸ்குள்ளே போய்க்குங்க. இதில் ஆட் தீம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு சர்ச் தீம்ஸில் பிக் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா பிக் ஸ்டோர் அப்படின்னு இருக்கும். இந்த தீமை இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இங்கே தீம் கஸ்டமைசர் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல இம்போர்ட் வெப்சைட் டெம்ப்ளேட்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஆப்ஷனும் காமிக்கல அப்படின்னா உங்களுக்கு சைடில் வந்து அப்பியரன்ஸில் TH டெமோ இம்போர்ட் அப்படின்னு இருக்கும். இது வேணாலும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது க்ரியேட் மை வெப்சைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நம்மளுக்கு தீம்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் ஃப்ரீ தீம் அப்படிங்கிறது 2 தீம் தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இந்த 2 தீமில் உங்களுக்கு என்ன தீம் வேணுமோ அதை வந்து இப்படி கிளிக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த தீம் வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம இதை அப்படியே வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். இப்போ கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. நம்ம ஆல்ரெடி வந்து தீம் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ரெக்கார்ட் பிளகின்ஸும் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ வந்து டெமோ கண்டென்ட்டை இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ பில்ட் மை வெப்சைட் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வித்தின் செகண்ட்ஸில் டெமோவில் என்னென்னலாம் பார்த்தோமோ அந்த கண்டென்ட் எல்லாமே நம்மளுக்கு இம்போர்ட் ஆயிரும். இப்போ வியூ வெப்சைட் அப்படிங்கிறத கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே நம்மளுக்கு இம்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ கஸ்டமைஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த தீம் கஸ்டமைஸ் ஆப்ஷனுக்கு நம்மளுக்கு போயிடும். இப்போ இது வந்து எலமெண்டர் பில்ட் பண்ணது கிடையாது. இதில் வந்து இந்த தீம்லேயே வந்து ஒரு கஸ்டமைசர் இருக்குது. அந்த கஸ்டமைசர் மூலமாக தான் நம்ம இதை வந்து எடிட் பண்ண முடியும். இது எலமெண்டர் கிடையாது. இப்போது இந்த மேலே இருக்க அந்த மெனு எடிட் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு ஆல்ரெடி மெயின் அப்படிங்கிறதுல மெனு 1 அப்படிங்கிற இந்த மெனு வந்து நம்மளுக்கு செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மெனுவில் தான் நம்ம இதில் இருக்கக்கூடிய என்னென்ன மெனுலாம் வேணும் அப்படிங்கிறத நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். அப்போ இதை வந்து நம்ம அட்மின் டேஷ்போர்டில் பார்க்கணும். நம்மளோட அட்மின் டேஷ்போர்டில் அப்பியரன்ஸ் அப்படிங்கிறதுல மெனுஸ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து மெனு 1 அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அங்கே என்னென்னலாம் மெனு இருந்துச்சோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காமிக்குது. இப்போ இதில் உங்களுக்கு என்னென்னலாம் வேண்டாமோ அதை வந்து ரிமூவ் பண்ணணும். இப்போ இந்த மெனு வேண்டாம் அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ரிமூவ் அப்படிங்கிறது கொடுத்துட்டிங்கன்னா ரிமூவ் ஆயிரும். இப்போ வேறு ஏதாவது புதுசாக ஒரு மெனு ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த விவாலில் போனீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண எல்லா பேஜுமே இதில் வந்து காமிக்கும். உங்களுக்கு எந்த பேஜ் வேணுமோ அதை இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் டு மெனு அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா ஆட் ஆகிக்கும். இதுவே வந்து இது வந்து இகாமர்ஸ் வெப்சைட். அப்போ இகாமர்ஸ் வெப்சைட்டில் நம்ம கேட்டகரிஸ் வந்து ஆட் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேட்டகரிஸ் காமிக்கல. ஆட் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி ஆட் பண்ணணும்னா இங்கே கஸ்டம் லிங்க்ஸ் அப்படிங்கிறதுல கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிங்க. கொடுத்துட்டு இந்த கேட்டகரிக்கு ஒரு பேஜ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதோட லிங்க்கை வந்து இந்த இடத்துல கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஆட் டு மெனு அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ வந்து இந்த கேட்டகரி கீழே என்னென்ன கேட்டகரி இருக்கோ அது எல்லாமே நம்மளுக்கு இதில் காமிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம கேட்டகரி வந்து க்ரியேட் ஆகிருக்கான்னு சொல்லி பார்க்கணும். உங்களோட அட்மின் டேஷ்போர்டில் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறதுல கேட்டகரிஸ் அப்படின்னு இருக்கும். இது நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணும்போதும் இந்த கேட்டகரிஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணிகிட்டே வருவீங்க. சப்போஸ் ஆட் பண்ணல அப்படின்னாலும் இதில் ஆட் நியூ கேட்டகரி அப்படிங்கிறதுல புது ஒரு கேட்டகரி ஆட் பண்ணிவிட்டு இங்கே ஆட் நியூ கேட்டகரி கொடுத்துட்டிங்கன்னா அந்த கேட்டகரி வந்து ஆட் ஆயிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆடியோ அப்படிங்கிற ஒரு கேட்டகரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஆடியோ அப்படிங்கிற கேட்டகரி இந்த மெனு கீழே வரணும்னா அகைன் இந்த லிங்க் டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுல ஆடியோ அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஆடியோவோட கேட்டகரி லிங்க்கை நம்ம இதில் வந்து கொடுக்கணும். இதை வந்து வியூ அப்படின்னு இருக்குல்ல இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி லிங்க் அட்ரஸ் கொடுத்திங்கன்னா இதோட லிங்க் வந்து காப்பி ஆகிக்கும். இப்போது இந்த லிங்க்கில் வந்து இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் டு மெனு கொடுத்துருங்க. இப்போ கேட்டகரிஸ் கீழே ஆடியோ ஆட் ஆயிடுச்சு. இதை வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கேட்டகரி கீழே தான் ஆடியோ வரும். சப்மெனுவாக க்ரியேட் ஆகாது. சப்மெனுவாக க்ரியேட் ஆகும்னா இதை அப்படியே ட்ராக் பண்ணி இப்படி கொஞ்சம் தள்ளி வச்சிட்டிங்க அப்படின்னா சப் ஐட்டம் அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்போ வந்து இந்த கேட்டகரிஸு கீழே தான் இந்த ஆடியோ அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி எல்லா கேட்டகரியும் நீங்கள் இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே எடிட் பண்ணிவிட்டு சேவ் மெனு அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து கேட்டகரிஸ் கீழே இது எல்லாமே வந்து ஆட் ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் இந்த கஸ்டமைஸில் வந்து எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லோகோ சேஞ்ச் பண்ணணும்னா இந்த பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லோகோ அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த லோகோவை சேஞ்ச் லோகோ அப்படிங்கிறது கொடுத்துட்டு ஆல்ரெடி இந்த லோகோவோட சைஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த சைஸ் வந்து இந்த பிக்சலில் வந்து கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு. ஸோ இதே பிக்சலில் நம்ம இந்த லோகோ ரெடி பண்ணி அப்லோட் ஃபைல்ஸ் கொடுத்து செலக்ட் ஃபைல்ஸ் கொடுத்து அந்த லோகோவை நம்ம வந்து அப்லோட் பண்ணி செலக்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா லோகோ வந்து சேஞ்ச் ஆயிரும். லோகோவோட வித்து கூட நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும்.
இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே யூஸ் பண்ணியிருக்க எல்லா இமேஜும் இதில் காமிக்கிறாங்க. இப்போ இமேஜ் 1 அப்படி இதில் வந்து நம்ம வந்து ஃப்ரீ வெர்ஷனில் லிமிட்டடாக தான் எப்போவுமே வந்து எடிட் பண்ணிக்க முடியும். அது எல்லா தீம்லேயுமே அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் வந்து இந்த ஒரு லேஅவுட் ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த ஸ்லைட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 இமேஜ் வந்து நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இந்த இமேஜ் தான் வந்து ஸ்லைடுன்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இந்த இமேஜோட URL நீங்கள் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்துடும். இப்போ இந்த இமேஜோட URL நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா உங்களோட டேஷ்போர்டில் மீடியா அப்படின்னு இருக்கும். இதில் போனீங்கன்னா இப்போ இந்த இமேஜோட பிக்சல் சைஸ் பாருங்கள். இதே இமேஜ் சைஸில் நீங்கள் உங்களோட இமேஜ் சைஸ் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு ஒரு URL க்ரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுதான் அந்த அப்லோட் பண்ண இமேஜ் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைல் URL அப்படின்னு இருக்கும். இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி இந்த கஸ்டமைஸில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இமேஜுக்கு என்ன URLோ அதை நீங்கள் போட்டுடலாம். அதே மாதிரி செகண்ட் ஸ்லைடுக்கு என்ன URLோ அதை இந்த இடத்துல நீங்கள் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடில் இருக்க ரைட் சைடில் இருக்க இந்த 3 இமேஜ் இதை எடிட் பண்ணுறதுக்கும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இப்போ சேஞ்ச் இமேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இதோட இமேஜ் சைஸ் என்னன்னு பாருங்கள். இந்த பிக்சல் சைஸில் ஒரு இமேஜ் ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து சூஸ் இமேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிரும். அதே இந்த மற்ற 2 இமேஜையும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஓவர்லே கலர் மாதிரி ஆட் ஆகிருக்கு. ஒரு லைட் ப்ளூ கலரில் ஆட் ஆகிருக்கு. இப்போ இந்த கலர் வந்து உங்களோட தீம் கலருக்கு சேஞ்ச் பண்ணணும். சப்போஸ் வந்து ஒரு ஆரேஞ்ச் கலர் மாதிரி உங்களோட தீம் கலர் இருக்குது அப்படின்னா இந்த செலக்ட் கலர் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் கோடா வேணாலும் பேஸ்ட் பண்ணிக்க முடியும். இல்லை இந்த மாதிரி வேணாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து லேட்டஸ்ட் டெக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இந்த செக்ஷனோட ஹெட்டிங் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு ரீசெண்டாக என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதுதான் வந்து டிஃபால்ட்டாக காமிக்கும். இதில் ஃபியூச்சர் ரேண்டம் இதெல்லாம் வந்து நம்ம ப்ரோ ஆப்ஷன் போனால் தான் நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். ஸோ ரீசெண்ட் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் இதில் காமிக்க முடியும். ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்க கேட்டகரிஸ் எல்லாமே காமிக்கும். இப்போ ஆக்சசரிஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதோட லேட்டஸ்ட் ப்ராடக்ட்ஸ் காமிக்கும். கேமராஸ் கிளிக் பண்ணோன்னா அதோட லேட்டஸ்ட் ப்ராடக்ட்ஸ் காமிக்கும். இந்த மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி சூஸ் கேட்டகரி அப்படின்னு இருக்குது. இதில் எல்லா கேட்டகரியும் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த ஒவ்வொரு கேட்டகரிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட் பாருங்கள். இதில் இமேஜ் அண்ட் ஹெட்டிங் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இங்கேயே இமேஜ் ஷோ ஆகலை அப்படின்னா கேட்டகரிஸில் வந்து நம்ம எந்த ஒரு இமேஜுமே ஆட் பண்ணலாம். கேட்டகரிஸ்னால் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸில் அட்மின் டேஷ்போர்டில் ப்ராடக்ட்ஸ் கேட்டகரிஸ் இதில் இப்போ இந்த ஆடியோவுக்கு நம்ம ஒரு இமேஜ் செட் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து எடிட் கொடுத்துருங்க. இந்த இடத்துல வந்தீங்கன்னா தம்ப்நெயில் இருக்கும். அப்லோட் கொடுத்துட்டு சும்மா இந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். அப்டேட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆடியோவுக்கு மட்டும் இந்த கேட்டகரி இமேஜ் ஆட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் எல்லாத்துக்குமே கேட்டகரி இமேஜ் ஒரே சைஸில் ஆட் பண்ணுங்கள். இந்த சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால தான் இவ்வளோ இதாக காமிக்குது. நீங்கள் வந்து ஒரு 300x300 பிக்சல் ரெடி பண்ணி எல்லா கேட்டகரிக்கும் இமேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா அழகாக எல்லாத்துக்குமே வந்து இமேஜோட உங்களுக்கு கேட்டகரி காமிக்கும். நெக்ஸ்ட்டு பாப்புலர் கேட்டகரிஸ் இதுவும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஹெட்டிங் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதை கிளிக் பண்ணிட்டு இந்த பேக்ரவுண்ட் இமேஜை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் இமேஜ் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டு வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பட்டன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்குது. இதை வந்து சாப்பிடணும் அந்த மாதிரி எதாவது மாற்றணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதோட பட்டன் லிங்க்கை வந்து இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே வந்து அதே மாதிரி தான் இருக்கும். மற்ற தீம்லலாம் பார்த்தீங்கன்னா ஹெட்டர் தனியாக ஃபூட்டர் தனியாக கொடுத்துருப்பாங்க எடிட் பண்ணுறதுக்கு. இதில் வந்து ஃபூட்டர் பாடிக்கான ஹெட்டர் எல்லாமே வந்து ஒரே இதில் எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஃபூட்டரில் வந்து இதை நான் எடிட் பண்ணால் இதை கிளிக் பண்ணுறோம். இதை வந்து காட்டுட்டு அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கனெக்ட் வித் அஸ் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபேஸ்புக்னால் இதோட லிங்க் எப்படி செட் பண்ணால் இந்த ஃபேஸ்புக் அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டு இந்த இன்சர்ட் லிங்க் இருக்கும். இதை கொடுத்துட்டு இந்த மாதிரி உங்களோட லிங்க்கை போட்டு அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வந்து செட் ஆகிக்கும். அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் செட் பண்ணணும். ஒவ்வொரு இதில் பார்த்தீங்கன்னா மெனு வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த எண்ட் பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே செலக்ட் மெனு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அப்போது கீழே வந்து ஷாப் பேஜ் அப்படிங்கிற மெனு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம முதல்ல பார்த்த மாதிரி அப்பியரன்ஸில் மெனூஸில் போனீங்கன்னா இந்த செலக்ட் மெனு டு எடிட்டில் ஷாப் பேஜ் அப்படிங்கிறத செலக்ட் கொடுங்க. இதில் வந்து எதுவுமே ஆட் பண்ணல, அதனால தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதுலேயே எதுவுமே காமிக்கல. இப்போ
இப்போ இந்த மாதிரி வந்து எந்த மெனுன்னு பார்த்து அதை நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களே காமிப்பாங்க, இதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணி இந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கண்டென்ட்டில் இந்த பி டேக் கொடுக்குறது எல்லாமே வந்து பேராகிராஃபாக கன்சிடர் பண்ணிக்கும். இப்போ நீங்கள் வந்து இதை எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம், இந்த உள்ளே இருக்க கண்டென்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போது இந்த பேராகிராஃப் டேக்குள்ளே இந்த மாதிரி அட்ரஸ் வந்து போட்டிருக்காங்க. இப்போ இதை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு பேராகிராஃப் டேக்கில் அடுத்த லைன் வந்து டைப் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து இன்னொரு பேராகிராஃப் டேக்கில் பின்கோடு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஜென்ரலாக ஒரு சில இதில் நம்ம எடிட் பண்ணலாம். அதில் எங்கே பண்ணலான்னா இங்கே வந்து பேக் போய்க்குங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேக் வந்ததுக்கப்புறம் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே காமிக்கும். இதில் ப்ரீலோடர் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா ஏதோ ஒன்று நம்ம இப்போ கிளிக் பண்ணும்போது ஒரு ப்ரீலோடர் ஒரு லோட் ஆகிற டைமில் ஒரு இது வந்து நம்மளுக்கு காமிக்கும். இப்போ ப்ரீலோடர் இமேஜ் வந்து இந்த லோகோவை செட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதில் உங்களோட லோகோவை சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா லோட் ஆகிற டைமில் உங்களோட லோகோ வந்து டிஸ்பிளே ஆகும். இது நீங்கள் எனபிள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காமிக்கும். இப்போ நான் எனபிள் கொடுத்துட்டேன், உங்களுக்கு வேறு பேஜ் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லோகோ வந்து அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து விசிபிள் ஆகுது. இந்த மாதிரி ஒர்க் ஆகும். இதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து தீம் கலருக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும். இதில் வந்து ஒரு ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களோட தீம் கலர் சேஞ்ச் பண்ணணும்னா இங்கே டோட்டல் கலர் அண்ட் பிஜி ஆப்ஷனில் போயிட்டு குளோபல் கலர்ஸ்குள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் எல்லா கலருமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு எல்லோ மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த எல்லோ கலருக்கு பதிலாக உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லா கலரையுமே சேஞ்ச் பண்ணுறதுக்கு பதிலாக மெயினாக இங்கே வந்து எல்லோ கொடுத்துருக்காங்களா, ஸோ இதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பாருங்கள். இந்த எல்லோக்கு பதிலாக உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணுங்கள். எப்போவுமே டெக்ஸ்ட் கலரில் நம்ம ஒயிட்டாக கொடுப்போம். மோஸ்ட்டாக இதெல்லாமே எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஹெட்டருக்குள்ளே போனீங்கன்னா அபோவ் ஹெட்டர் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஹெட்டருக்கு மேலே அபோவ் ஹெட்டர்னால் ஹெட்டருக்கு மேலே இந்த வெல்கம் டு பிக் ஸ்டோர் அப்படிங்கிறத வந்து அபோவ் ஹெட்டர். இப்போ இதோட பேக்ரவுண்ட் கலர் பார்த்திங்கன்னா நான் சும்மா இந்த மாதிரி க்ரீன் கலர் நான் மாற்றி காமிக்கிறேன். இந்த மாதிரி உங்களோட கலர் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இதோட கண்டென்ட்டும் கீழே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதோட டெக்ஸ்ட் கலர் ஒயிட்டாக இருக்குது, டெக்ஸ்ட் கலர் மாற்றணும் அப்படின்னா அதையும் நீங்கள் இந்த மாதிரி மாற்றிக்கலாம். இதே மாதிரி ஹெட்டர் மெயின் ஹெட்டரோட கலரையும் சேஞ்ச் பண்ணலாம். மெயின் ஹெட்டருக்குள்ளே போங்க, இதோட பேக்ரவுண்ட் கலர் கிளிக் பண்ணிட்டு வேறு ஏதாவது கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அதோட மெயின் ஹெட்டரோட கண்டென்ட் அதோட டெக்ஸ்ட் கலர் லிங்க் கலர் சேஞ்ச் பண்ணலாம். பிலோ ஹெட்டர் அப்படின்னா இதுக்கு கீழே இருக்கிற இந்த கேட்டகரி இந்த மெனுவெல்லாம் காமிக்கிறாங்களா, இதை வந்து பிலோ ஹெட்டர் சொல்லுவாங்க. இதோட பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஐக்கான் அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் அந்த கார்ட் சிம்பிள் கார்ட் ஐக்கான் வந்து காமிச்சிருப்பாங்க. இதோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் ஸ்கொயர் ஐக்கான். இதோட பேக்ரவுண்ட் கலர் என்ன, அந்த ஐக்கான் கலர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ரெட் கலர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரெட் கலராக மாறிடுச்சு. இந்த மாதிரி பண்ணணும். WooCommerceக்குள்ளே போனீங்கன்னா நம்ம வந்து சிங்கிள் ப்ராடக்ட் பேஜ் WooCommerceல வந்து நிறையா பேஜஸ் இருக்கும். மெயினாக அதில் வந்து சிங்கிள் ப்ராடக்ட் பேஜ், கேட்டகரி பேஜ், ஷாப் பேஜ், கார்ட் பேஜ், செக் அவுட் பேஜ், இந்த மாதிரி நிறையா இருக்கும். இது வந்து ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் பேஜ். இந்த பேஜில் வந்து நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ப்ராடக்ட்னு இருக்கும். இதில் போனீங்கன்னா இந்த சிங்கிள் ப்ராடக்டில் சைடு பாரை நம்ம டிசபிள் பண்ணணும் அப்படின்னா இந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணலாம். இல்லை டிசபிள் பண்ண வேண்டாம்னா இதை எடுத்து விட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, இது வந்து நம்ம சைட் பார் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்செல் ப்ராடக்ட் நம்ம டிஸ்பிளே பண்ணுமான்னு கேட்குது. கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல அப்செல் ப்ராடக்ட் நம்மளுக்கு காமிப்பாங்க. இதை காமிக்கணும்னா டிஸ்பிளே கொடுத்துருங்க, வேண்டாம்னா இதை நீங்கள் எடுத்து விட்டுடலாம். இப்போ நம்ம காமிச்சோம் அப்படின்னா அதில் எவ்வளோ காலம் நம்ம காமிக்கணும்னு கேட்குது. இப்போ 4 கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 4 காலம் வந்து நம்மளுக்கு காமிக்கும். நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் டு ஷோ அப்படின்னா எத்தனை ப்ராடக்ட்ஸ் மொத்தமாக காமிக்கணும். இப்போ ஒரு 8 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம்னா இதில் வந்து 8 ப்ராடக்ட் காமிப்பாங்க. டோட்டலாக 8 ப்ராடக்ட்டு 4 காலமில் காமிப்பாங்க. அதே மாதிரி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் காமிக்கணும் அப்படின்னாலும் இந்த இடத்துல நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் இமேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ராடக்டோட இமேஜ் சைஸ் என்னவாக இருக்கணும், இமேஜ் சைஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ 1:1 அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ எல்லா ப்ராடக்டோட இமேஜும் ஸ்கொயர் ஷேப்பில் தான் காமிக்கும். அதோட அட்மின் டேஷ்போர்டில் போயிட்டு WooCommerce அப்படிங்கிறதுல செட்டிங்ஸ்குள்ளே வந்துடுங்க. இதில் நம்ம ஒரு சில சேஞ்சஸ் எல்லாமே பண்ணணும். இதில் கண்ட்ரி அப்படிங்கிறதுல நம்மளோட கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லா கண்ட்ரிஸும் சேல் பண்ணுறீங்களா இல்லை பர்டிகுலராக ஒரு கண்ட்ரிக்கு மட்டும் சேல் பண்ணுறீங்களா அப்படிங்கிற ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே எடிட் பண்ணிக்கோங்க. கூப்பன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து எனபிள் த யூஸ் ஆஃப் கூப்பன் கோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. டேக்ஸ் காமிக்கணும் அப்படின்னா டேக்ஸ் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரன்சியில் நம்ம வந்து மெயினாக ருப்பீஸுக்கு மாற்றணும். அப்போ இந்த கரன்சியே டாலரில் இருக்க இதை வந்து INR அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்தியன் ருப்பி வரும். இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. இப்போ நம்மளோட எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா
இது வந்து இப்போ டாலரில் இருக்குது. நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே ருப்பீஸ்க்கு சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ்குள்ளே வாங்க. இதில் ஷாப் பேஜ் அப்படிங்கிறதுல ஷாப் அப்படிங்கிறது செலக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஷிப்பிங் கிளிக் பண்ணுங்கள். ஒரு சிலர் வந்து இந்த ஒவ்வொரு ஆர்டருக்கும் ஷிப்மெண்ட் ட்ராக் பண்ணணும் மாதிரி கஸ்டமருக்கு ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் ஷிப்மெண்ட் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த ஷிப்மெண்ட் ட்ராக்கிங் பிளக்கின் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேமெண்ட்ஸ்குள்ளே போனோம்னா கேஷ் ஆன் டெலிவரி செட் பண்ணோம்னா இதில் டேக் ஆஃப்லைன் பேமெண்ட் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு கேஷ் ஆன் டெலிவரி அப்படிங்கிறதுல எனபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி எனபிள் ஆயிரும். பேமெண்ட் கேட்வே ஆட் பண்ணணும். சப்போஸ் இந்த ஜிபே இல்லை கார்டு பேமெண்ட் இந்த மாதிரி ஏதாவது பண்ணணுன்னா பேமெண்ட் கேட்வே வந்து ஆட் பண்ணால் தான் நம்மளால் வந்து கஸ்டமர்கிட்ட இருந்து அமௌண்ட் வாங்க முடியும். அதுக்கு ரேசர் பே பேமெண்ட் கேட்வே உங்களுக்கு நல்லா சப்போர்ட் கொடுப்பாங்க, ஈஸியாக அப்ரூவல் வாங்கிட முடியும். அது வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ எல்லாமே பண்ணிட்டோம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை நம்மளோட ப்ராடக்டாக எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம டெமோ கண்டென்ட் இம்போர்ட் பண்ணியிருக்கங்காட்டி இவங்களே ஒரு சில டெமோ ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு அப்லோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது வந்து ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறதுல ஆல் ப்ராடக்ட்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா உங்களால் வந்து பார்க்க முடியும். இதில் வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இது நம்ம ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணிட்டு தான் உங்களோட ப்ராடக்ட் ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. இப்போ இதை செலக்ட் ஆல் கொடுத்துட்டு பல்க் ஆக்ஷன் கொடுத்து மூவ் டு ட்ரேஸ் கொடுத்து அப்ளை கொடுத்தீங்கன்னா மொத்தமாக எல்லாமே வந்து டெலீட் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களோட ப்ராடக்டை ஆட் பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க. இந்த ப்ராடக்டில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி நம்மளோட சேனலில் ப்ராடக்ட்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஹவு டு ஆட் ப்ராடக்ட்ஸ் இன் WordPress WooCommerce அப்படின்னு சொல்லி வீடியோஸ் வரும். இதை பார்த்து உங்களோட ப்ராடக்டை எப்படி உங்களோட WordPress சைட்டில் ஆட் பண்ணலான்னு சொல்லி பார்த்துக்குங்க. ஆல்ரெடி நம்மளோட சேனலில் WooCommerce ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கிறோம். ஒவ்வொன்றா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கார்ட் பேஜ், செக் அவுட் பேஜ்லாம் எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம், பேமெண்ட் கேட்வே இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் பட்டன் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் எப்படி நம்ம ரீடைரக்ட் பண்ணுறது, ப்ராடக்ட்டுக்கு ரிவ்யூஸ் வந்து ஃபோட்டோவோட எப்படி ஆட் பண்ணுறது, ஷாப் பேஜ் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது, கஸ்டமருக்கு ஒரு ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்வாய்ஸ் பேக்கிங் ஸ்லிப்லாம் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து WooCommerce ரிலேட்டடாக போட்டுருக்கோம். எல்லா வீடியோஸும் பாருங்கள். இதே மாதிரி இன்னும் வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசணும் WordPress ரிலேட்டடாக அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ரன் பண்ணிகிட்டு இருக்கலாம், ஃப்ரீலான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். உங்களோட கிளைண்ட்ஸ்க்கும் இதே மாதிரி ஒரு வெப்சைட் டிசைனிங் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஜஸ்ட் 21 டேஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு வெப்சைட்டை உங்களால் பில்ட் பண்ண முடியும். அதுவும் ஃபுல்லி ஃபங்க்ஷனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லுக்கோட உங்கள் வெப்சைட்டை பில்ட் பண்ண முடியும். அதுக்கு நான் உங்களை 21 டேஸ் வெப்சைட் க்ரியேஷன் சேலஞ்சுக்கு ஜாயின் பண்ண இன்வைட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து சிம்பிளாக எப்படி வெப்சைட்டை பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி தருவோம். ஸோ அது சொல்லி முடித்ததுமே டெய்லியுமே ஈஸியாக ஒரு ஃபாலோ அப் டாஸ்க் இருக்கும் உங்களுக்கு. இதில் எந்த ஒரு கோடிங்குமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நிறைய டெக்னிக்கல் நாலேஜ் வேணும் அப்படிங்கிறதும் இல்லை. ஜஸ்ட்டு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷனோட ரியல் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த எண்ட் ஆஃப் த சேலஞ்சில் நீங்கள் ஜஸ்ட் லேர்ன் மட்டும் பண்ணிக்க மாட்டீங்க, நீங்கள் ஒரு ரியல் வெப்சைட்டை பில்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு இதில் 0 நாலேஜ் இருந்தாலும் ஜஸ்ட் 21 டேஸில் உங்களால் 2 வெப்சைட்டை பில்ட் பண்ண முடியும். வெப்சைட் க்ரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக டவுட்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட்டிவ் கம்யூனிட்டி இருக்கும். நீங்கள் என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணாலும் கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணலாம். அதுக்கான சொல்யூஷனை நாங்கள் சொல்லுவோம். ஸோ ஸ்டாப் வெயிட்டிங், ஸ்டார்ட் பில்டிங். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். Join our 21 days website creation challenge today and let's turn your idea into reality.